இப்போ வந்து ஒரு நீ ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா, மனைவிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கணவனுக்கு கண்ணீர் வரணும். ஏதாவது அவங்க ஏதாவது துன்பத்தில் இருக்காங்கன்னா அது கணவனையும் பாதிக்கணும். மனைவியின் உணர்ச்சிகள் கணவனை பாதிக்க வேண்டும். கணவனின் உணர்ச்சியை மனைவிக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணை தேடுறீங்க அப்படின்னா, ஒரு ஆணை தேடுகிறீர்கள், ஒரு காதலனை தேடுகிறீர்கள், ஒரு காதலியை தேடுகிறீர்கள் என்றால், வாழ்க்கை துணையை தேடுறீங்கன்னா நீங்கள் காதலித்து பார்க்கணும். காதலித்து பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி காதலித்து பார்க்கும்போது ஒரு ஒரு காதலிக்கு ஏற்படுகிற துன்பம் காதலி அழும்போது இந்த காதலனுக்கும் கண்ணீர் வரணும். காதலி கஷ்டப்படும் போது அந்த காதலனையும் அது பாதிக்க வேண்டும். அவனுக்கும் வந்து கண்ணீர் வரணும். அந்த மாதிரி அவள் சிரித்தா நீ சிரிக்கணும், அவள் அழுதா நீ அழணும். இந்த மாதிரி ஒருத்தர் அது மாதிரி காதலன் அழுதால் காதலிக்கு கண்ணீர், காதலன் அழுதால் காதலிக்கு கண்ணீர். காதலின் கஷ்டம் காதலியை பாதிக்க வேண்டும். அது மாதிரி காதலன் சிரித்தா காதலி சிரிக்கணும். அந்த மாதிரி இருக்காங்களா, அதை பரீட்சை பண்ணி பார்க்கணும். அதை வந்து பரிசோதித்து பார்க்க, அது ஒரு அனுபவம். அதுக்காக பரிசோதனை செயற்கையாக பண்ண தேவையில்லை. வாழ்ந்து பார்த்தாலே காதலிக்கிற ஒரு காலகட்டம், ஒரு 4-5 மாதம் ஒன்றா அவங்க காதலிக்கிறீங்க, ஒன்றா சுற்றி திரியிறீங்க, பல்வேறு அனுபவங்களை சந்திப்பீங்க, சண்டை போடுவீங்க, அதில் எல்லாமே வரும். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்குதா, ஒரு காதலி அழும்போது எனக்கு எதுவுமே பாதிப்பு இல்லைங்க, அவள் அழுகுறா ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அதாவது எனக்கு அழுக வர்றது போல் எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது போன்ற திருமணம் கண்டிப்பாக பொருத்தமில்லாத துணை தான் சொல்லுவேன். அந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கவே கூடாது. அதனால் அவங்களோட உணர்ச்சி நம்மளை பாதிக்குதா, நம்முடைய உணர்ச்சி அவங்கள பாதிக்குதா, அதுதான் அற்புதமான ஒரு துணை, வாழ்க்கை துணை. வாழ்க்கைன்னா அதுதான். அவங்க சிரித்தா நான் சிரிக்கிறேன், அவங்க அழுதால் நான் அழுகிறேன், அவள் அழுதால் என்னால் தாங்கிக்க முடியல, நான் அழுதால் அவங்களால் தாங்கிக்க முடியல, அவங்களும் அழுகுறாங்க அப்படின்னா அது சிறப்பான ஒரு துணை. இல்லை நான் அழும்போது அவங்க சிரிக்கிறார், அவருக்கு அழுக இல்லை, ஆனால் சோகமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காரு, மூஞ்சை மட்டும் சோகமாக வச்சுப்பார், நான் அழுதா சோகமாக வச்சுக்கிறாரு மூஞ்சை, அந்த நாகரிகம் தெரிஞ்சிருக்கான்னா அவருக்கு ஒன்றும் பாதிப்பு பெருசாக இல்லை, நான் சிரித்தா அவருக்கு சிரிப்பு ஏதோ செயற்கையாக சிரிக்கிறாரு, அது மாதிரிலாம் இல்லாமல் நடிக்காமல் இயல்பாகவே அந்த உணர்வு புரிதல் என்பது அங்கே நடக்கிறதா, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடிகிறதா என்பது தான் அது. நீ அழுதா நான் அழுகுறேன் அப்படின்னா அதான் உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். புரிதல்ங்கிறது அழுகுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒருத்தர் அழுதா, இப்போ ஒரு மனைவி அழுதால் கணவன் அதை புரிந்து கொள்வதுன்னா எப்படி, அவனுக்கும் அழுக வரணும். அதுக்காக எப்போ அழுதாலும் இவன் அழுதுறணும் அப்படின்னு நான் சொல்லலை. நியாயமான ஒரு கஷ்டத்தில் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவி அழுதால் கணவனுக்கும் அழுக வரணும். அதான் புரிதல். அந்த புரிதல் தான் இருக்கணும். முன்னபடி அவள் அழுகிறாங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அதை சொல்லலை நான். அதை வேடிக்கை பார்க்க முடியுது அப்படி இல்லை. ஒரு நல்ல திரைப்படத்தில் பார்த்தா அங்கே ஒரு சோகம் வரும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருதில்ல, ஒரு நல்ல நகைச்சுவை காட்சி நம்மை சிரிக்க வைக்கிறது. அது மாதிரி அங்கே ஒரு சோகமான காட்சி திரைப்படத்தில் வரும்போது நமது கண்களில் கண்ணீர் வருகிறது, அது நம்மளை பாதிக்குது. அது மாதிரி இருக்கணும். இல்லை என்ன எவ்வளோதான் இந்த சோகம், அந்த திரைப்படத்தில் உள்ள சோகம் என்னை எந்த அளவுக்கும் பாதிக்கலை, சும்மா பார்க்குறேன், அவங்க கதறி அழுகுறாங்க, சும்மா பார்க்குறேன், என்ன ஒன்றும் பாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு மனைவி அழுதால் கணவன் அழணும். அதாவது எல்லா நேரத்துலையும் அழணும்னு சொல்லு, ஆனால் எப்போவாவது ஒரு வாட்டியாவது நீ அழுகுறியா அது பார்க்கணும். இல்லைங்க அழுவ மாட்டார், அழ வச்சு பார்ப்பார். நான் அழுதா அவர் அழமாட்டார், நான் நல்லா சிரிச்சிட்ருப்பேன், என்னை அழ வச்சு அவர் ரசிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆண்களுக்கு பெண்களை அழ வச்சு அடித்து அவமானப்படுத்தி அழ வைப்பாங்க, ஆனால் இவனுக்கு அழுக வராது. அப்போ அது அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போது ஒரு ஆண் எப்படியெல்லாம் இருக்கிறான் பாருங்கள். ஆண் பெண்ணை அழ வச்சு சந்தோஷப்படுகிற வக்கிர உணர்வுடையவனாகவும் இருப்பான். சில ஆண்கள் வார்த்தையால் பேசி அல்லது அடித்து அவமானப்படுத்தி பெண்களை அழ வச்சு இவன் அமைதியாக இருப்பான். அழ வச்சாதான் அழுதாதான் இவனுக்கு அமைதியாக இருப்பான். அப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலை மாறணும். அப்படின்னா அந்த நிலை மாறி ஒரு பெண் அழுதா, ஒரு மனைவி அழுதா கணவனுக்கு அழுக வருது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள். அப்போ அவங்ககிட்ட வக்கிர உணர்ச்சிகளே இருக்காது. ஒரு பெண் அழுதால் இவனால் தாங்கிக்க முடியாது, தனது மனைவி அழுதால் இவனால் தாங்கிக்க முடியாது. அப்படின்னா இது எவ்வளோ அற்புதமான துணை. இது எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த பெண்களை அடித்து அவமானப்படுத்தி இழிவாக திட்டி அப்படி அழ வைக்கிற ஒரு பெண்கிட்ட போய் கேட்டால் தெரியும்.
ஒரு மனைவி அழுதா இவனால் தாங்கிக்க முடியாது அப்படின்னா எப்பேற்பட்ட கணவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணவனால் துன்புறுத்தப்பட்டு அழுக வைக்கப்படுகிற பெண்களிடம் கேட்டால் தெரியும் ஒரு நான் சொல்லுகிற அந்த கருத்தில் உள்ள உண்மை. அதனால் ஆண்கள்கிட்ட வந்து பொருத்தமில்லாத துணை வந்து ஒரு பெண் ஒரு கணவன் மனைவிட்ட பொருத்தமே இல்லைன்னா அந்த மனைவி என்னதான் அழுதாலும் சரி அவனுக்கு ஒன்றுமே தோணாது. சும்மா ஒரு செயற்கையாக தான் அவனை அது பாதிக்காது. அதனால் பொருத்தம் பிடித்தவர்களை கல்யாணம் பண்ணுங்கிறது அதுக்கு தான் காதலித்து கல்யாணம் பண்ணுன்றது. பொண்ணு பார்த்து பெற்றவர்கள் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்ந்து பார்ப்பாங்க. வாழ்ந்து பார்க்கும்போது பொண்டாட்டி அழுவா, புருஷனுக்கு ஒன்றுமே பண்ணாது. அவன் வேடிக்கை தான் பார்ப்பான். சமயத்தில் அவன் வந்து அழ வைப்பான். பொண்டாட்டி அழ வைப்பானே ஒழிய அவள் அழுதா இவனுக்கு அழுகே வராது. அந்த மாதிரி அது வந்து ஒரு வக்கர உணர்ச்சிகள் மறத்து போயிடுச்சு. உணர்ச்சிகளுக்கு இடையில் ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு இடையான உணர்வுகளுக்கு இடையில் ஒரு இணைப்பு இல்லைன்னு அர்த்தம். ஒரு தொடர்பு இல்லை. வெளியில் தான் அவங்க புருஷன் பொண்டாட்டி, ஆனால் அவங்க உணர்வுகளுக்கு இடையில் ஒரு உறவு இல்லை, ஒரு தொடர்பு இல்லை என்று அர்த்தம். அது வந்து ஆரோக்கியமான உறவே கிடையாது. அதனால் வந்து ஒரு மனைவி எழுதால் அது கணவனை பாதிக்க வேண்டும், கணவன் எழுதால் அது மனைவியை பாதிக்க வேண்டும். ஒருவருடைய உணர்ச்சி இன்னொருவருடன் பாதிப்பு, ஒரு இணைப்பு அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஒரு இணைப்பு, அப்போ தான் அந்த பாதிப்பு வரும். அதனால் அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சும்மா ஏதோ பொண்ணு கிடச்சிருச்சு, நல்லா சம்பாதிக்கிறா, வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு யாரோ பெற்றவங்க பார்த்தாங்க, அப்பா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் யாரை வேணாலும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய படுகுழியில் பாதாள பள்ளத்தில் போய் விழுந்து மாட்டிக்குவீங்க.